ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லார் வீட்லேயும் ஹாலிடேவா? குழந்தைங்க எல்லாருக்கும் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து எல்லா பிள்ளைகளாம் வீட்டில் தான் இருக்குதுங்க. அதனால் பால் கொழுக்கட்டை செஞ்சேங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நான் அதுக்கு வந்து அரிசியை அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் தேங்காய் ரெடி பண்ணிக்கிட்டேன். அந்த அரிசியை அரைச்சதுக்குள்ளே தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிடணுங்க. கொதிக்க வச்சுட்டு நான் தேங்காய் பாலையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அரைச்சதை கொண்டு போய் எங்கள் அம்மாட்ட கொடுத்து உருண்டையாக உருட்டி வாங்கிக்கிட்டேன். அதுக்குள்ளே வந்து பார்த்தா தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. கொதிச்ச தண்ணியில் இதை அவிக்கலாம் வேணாம், அப்படியே போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கனாலே இப்படி தனித்தனியாக அழகழகாக கலண்டு வந்துடும். நல்லா கொழுக்கட்டை வெந்ததுக்கு அப்புறம் சீனி போடுங்க. தேவைக்கான அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும் நம்மளுக்கு. சீனி போட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாவுலேயே கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சுக்கிறோனுங்க. அதை ஊற்றினா தான் இந்த பால் வந்து நல்லா கொல கொலன்னு நல்லா கெட்டித்தன்மையோடு வரும். அதனால அந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறணும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து இதில் ஊற்றிக்கணுங்க. ஆனால் உங்களுக்கு வந்து ஏலக்காய் தூளும் போடணும். இது சீனி போட்டிங்கன்னா கொஞ்சம் வெள்ளைக்கட்டி போட்டால் டேஸ்ட்டு செமையாக இருக்கும். நான் வெள்ளைக்கட்டி எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன், அதனால் சீனி போட்டுட்டேன். தேங்காய் பால் பாருங்கள், இந்த மாதிரி போட்டு கொதிக்க விடாமல் கொஞ்சம் இது பண்ணதோடு அப்படியே நம்ம இந்த பருத்தி பால் மாதிரி கொதிக்க விடாமல் நம்ம கீழே இறக்கிடணுங்க. இதில் வந்து இது என்ன தெரியுமா, பச்சரிசி நம்ம போடவே கூடாதுங்க. பச்சரிசி வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. புழுங்கரிசியில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பர்.